Hi friends, today's special Kerang Varuval. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்டீம் சட்டி எடுத்துங்க. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. மிக்ஸ் ஸ்பைசஸ், அதாவது தாளிப்பு பொருட்கள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். Cumin seed 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெடித்த பிற்பாடு வெங்காயம் 1 நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுது அதை போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா தாளிக்கணும், நிறம் மாறணும். நம்ம கிண்டி விட வச்சிருக்கோம். லெமன் கிராஸ் 2 நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை, இஞ்சி 1 இன்ச் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கங்க. ட்ரை சில்லி 2 போட்டுக்குவோம். ஊசி மிளகா, ஸோ நீங்கள் 2 to 3 கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. தக்காளி பழம் 1 பழம் ஆட் பண்ணிக்கலாம். 1 இல்லைன்னா 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி ஊற்றினேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் ஆப்ஷனலு. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபிஷ் கறி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு, அதனால தான் நான் முதலே தண்ணி ஊற்றிட்டேன். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன். Cumin பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அனல் குறவா வச்சுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த கிரான் போட்டுக்கலாம். கிரான் 500 கிராமு. ஸோ போட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஸோ நம்ம மசாலோட எண்ணெய் மேலே மிதங்கின பிற்பாடு தான் நான் கரானை ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் சீ ஃபுட் ஜாமா வேக வைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நேரம் தான் வேக வைக்க போகிறோம். எலுமிச்சை சாறு லேசாக பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். கோகனட் தேங்காய் பால் 1 கப் ஊற்றிக்கலாம். ஸோ இது கிராங் வறுவல் நீங்கள் ரொம்ப ட்ரையாக கூட எடுக்கலாம். அப்படின்னா அந்த லிக்விட் ஃபார்ம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் சாந்தா குழம்பா எடுக்கணுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் குழம்பா கூட எடுக்கலாம். எனக்கு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குழம்பா எடுத்துருக்கேன். ஆக்சுவலி வறுவல் இன்னும் நம்ம ட்ரையாக எடுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை கறிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, ரசத்துக்கெல்லாம் சொதிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரோசன் உள்ளது. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கராங் வறுவல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking.